ஏனென்றால் தற்போது அவருக்கு துணை பொதுச் செயலாளர் என்ற பொறுப்பு வழங்கப்பட்டிருந்தாலும் கூட தற்போது எஸ்பி வேலுமணி மிகுந்த மன வருத்தத்திலேதான் இருக்கிறார் என்று சொல்லப்படுகின்றது. முன்பு அமைச்சராக இருந்தபோது கூட அவர் கோவை புறநகர் மாவட்ட செயலாளர் என்ற பொறுப்பை வைத்திருந்தார். அவர் சொல்ல போனால் கொங்கு மண்டலம் முழுவதையுமே தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். அதிமுகவினுடைய கொங்கு மண்டலத்தினுடைய தளபதி என்றே அவர் அழைக்கப்பட்டு வந்தார். இந்த சூழ்நிலையில்தான் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அதிமுக திமுகவுடன் கூட்டணி வைக்க முற்பட்டதாகவும் அதன் காரணமாக சில எம்எல்ஏக்கள் வெளியேறி அவர்கள் தனி அணியாக செயல்பட்டு வந்தார்கள். அவர்கள் தாவேகாவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வந்தார்கள். எஸ்பி வேலுமணி அவர்கள் தலைமையிலே சுமார் 25 சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள், பல்வேறு அணிகளை சார்ந்த நிர்வாகிகள் என பலரும் எஸ்பி வேலுமணி, சி விஜயபாஸ்கர் மற்றும் சி.வி. சண்முகம் ஆகிய 3 முன்னாள் அமைச்சர்கள் தலைமையிலே செயல்பட்டு வந்தார்கள். பிறகு அவர்களுக்குள் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மீண்டும் இபிஎஸ் அணியுடன் இணைந்து விட்டார்கள். இந்த சூழ்நிலையில தான் இவர்களிடமிருந்து பறிக்கப்பட்ட பதவி மீண்டும் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டு வந்தது. ஆனால் இபிஎஸ் அவர்கள் கேட்ட அதே பழைய பதவியை, அதாவது மாவட்ட செயலாளர் என்ற அந்த ஆக்டிங் போஸ்டை கொடுக்காமல் ஆக்டிவ் இல்லாத, பெரிய அளவிலே செயல்பாடுகள் இல்லாத டம்மி பதவிகளாக இருக்கக்கூடிய கொள்கை பரப்பு இணை செயலாளர், துணை செயலாளர் உள்ளிட்ட பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது. எஸ்பி வேலுமணி அவர்களிடம் அதிமுகவின் தலைமை நிலைய செயலாளர் என்ற உயர்ந்த பொறுப்பு இருந்தது. அந்த பொறுப்பு பறிக்கப்பட்ட பிறகு மீண்டும் அதே பொறுப்பு வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதிமுகவின் துணை செயலாளர் என்ற பொறுப்பு தான் வழங்கப்பட்டிருக்கிறது. அது பார்ப்பதற்கு உயர்ந்த பொறுப்பாக தெரிந்தாலும் கூட அதை வைத்து ஒரு கிளை செயலாளரை கூட மாற்றக்கூடிய அதிகாரம் இல்லை என்று சொல்லப்படுகிறது. எனவே தனக்கு ஒரு வலுவான பதவி இல்லாமல் ஒரு டம்மி போஸ்ட் என்பது போல ஒரு அலங்கார பதவிகள் தான் வழங்கப்பட்டிருக்கிறது என எஸ்பி வேலுமணி கருதுவதாக சொல்லப்படுகிறது. இது சம்பந்தமாக 2 தினங்களுக்கு முன்பு கோவையிலே தன்னுடைய ஆதரவாளர்களை அழைத்து ஆலோசனை கூட்டத்தை அவர் நடத்தியிருக்கிறார். தனக்கும் தன்னை சார்ந்த ஆதரவாளர்களுக்கும் தங்களிடமிருந்து பறிக்கப்பட்ட அதே பதவிகள் மீண்டும் வழங்கப்பட வேண்டும். அவ்வாறு வழங்கவில்லை என்றால் நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கையை நோக்கி செல்லக்கூடிய சூழல் ஏற்படும் என்று அந்த கூட்டத்தினுடைய முடிவிலே உறுதி செய்யப்பட்டதாக தகவல்கள் வருகிறது. அதாவது எஸ்பி வேலுமணி அவர்களிடமிருந்து தாவேகா தரப்பிலும் திமுக தரப்பிலும் பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே கோவையை பொறுத்தவரையிலே செந்தில் பாலாஜி திமுகவிலே செயல்பட்டு வருகிறார். அவர் பூர்வீகம் கரூர் என்றாலும் அவர் தற்போது கோவையிலே திமுகவில் வலுவான ஆட்கள் இல்லை என்பதனால் செந்தில் பாலாஜி செயல்பட்டு வருகிறார். இந்த நேரத்திலே எஸ்பி வேலுமணியை திமுக பக்கம் கொண்டு வந்து விட்டால் மீண்டும் கோவையை திமுகவினுடைய கோட்டையாக மாற்றிவிடலாம். காரணம், எஸ்பி வேலுமணிக்கு என்று நிறைய செல்வாக்கு இருக்கிறது. அவர் ஒரு ஃபீல்ட் ஒர்க்கர். எனவே அவர் திமுகவிற்கு வரும்போது திமுகவின் கரங்கள் வலுவடையும் என்று திமுக எதிர்பார்ப்பதாக சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் தாவேகாவும் இவரை உள்ளே கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருப்பதாக தகவல்கள் கிடைக்கிறது. எஸ்பி வேலுமணியை பொறுத்தவரையிலே தனக்கும் தன்னுடைய ஆதரவாளர்களுக்கும் இழந்த பதவி கிடைக்காத காரணத்தால் வேறு கட்சிக்கு செல்லக்கூடிய ஆலோசனையில் இருப்பதாகவும் விரைவில் எந்த முடிவு வேண்டுமானாலும் எடுப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது.